2வது இந்த சிறுதானியங்கள வந்து எடுத்துக்கிறது தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இத பற்றியும் நடந்த ஒரு ஆராய்ச்சி எப்படின்னா, ஆஃப்ரிக்கால நடந்திருக்கு. ஆஃப்ரிக்கால சூடான் நாட்ல. அந்த நாட்ல என்னன்னா, 3 வேளையும் கம்பு தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். வேற எந்த உணவு பொருளுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அரிசி சம்மந்தமான உணவுப் பொருட்கள், ஈவன் காய்கறிகள் கூட அவங்களுக்கு சரியா கிடைக்காது. ஸோ, அப்போ கம்பு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நபர்கள் கிட்ட வந்து தைராய்டோட ஆதிக்கம் நெறைய இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ, தொடர்ந்து 3 வேளையும் நீங்க சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிறுதானியங்கள்ல ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சத்துக்கள எடுத்துக்க முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைகள்ல தான் நீங்க தொடர்ந்து வருடக்கணக்கா 3 வேளையும் சிறுதானியங்கள் மட்டுமே உணவா நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய தைராய்டு வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த தகவலும் தவறு தான். நீங்க வாரத்துல 2 நாள் வந்து எடுத்துக்கிறீங்க. அதுவும் ஒரு வேள உணவா வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காது. அதுவும் நீங்க அ வேக வச்சு அத வந்து ஃபெர்மென்ட் பண்ணி புளிக்க வச்சு நீங்க வந்து ஒரு கூழ் மாதிரி கம்மங்கூழா வந்து எடுத்துக்கிறீங்க, ராகி கூழா எடுத்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையுமே அது வந்து உருவாக்காது. ஆக்சுவலா தைராய்டு இருக்கிறவங்க என்ன விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சோயா சம்மந்தமான உணவுகள தான் தவிர்க்கணும்.